ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட் டு ப்ரோக்கன் திங்ஸ் அப்படிங்கிற ஒரு போமோட டீட்டெயில்டான சம்மரி தான் வந்து தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த போம் யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்லோ நெரூடா தான் வந்து எழுதியிருக்கிறாங்க. அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆத்தர் இன்ட்ரோ பார்த்துடலாமா? பேப்லோ நெரூடா வந்து 1904லேருந்து 1977 வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு லாட்டின் அமெரிக்கன் பொயட். 20th செஞ்சுரியில் வந்து பயங்கரமான ஒரு பொயட். இவங்க வந்து சில்லியன் டிப்ளமேட். அண்ட் இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கமிட்டடான பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ட். இவர் தான் வந்து நோபல் ப்ரைஸ் இன் லிட்ரேச்சர் வாங்கியிருக்காரு 1971. அவங்களோட பொயட்ரிக்காக வந்து வாங்கியிருக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பார்க்க போகிற போம் வந்து லேட் 1950s வந்து எழுதினதாக சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களையுமே நோட் பண்ணி இவர் வந்து பயங்கரமாக எழுதக்கூடிய ஒரு ஆளில் வந்து பேப்லோ நெரூடாவும் ஒருத்தர். அண்ட் இவரோட நிறைய போம்ஸ் வந்து நம்ம அக்ராஸ் பண்ணியிருப்போம். அண்ட் இந்த போம்ஸோட தீம் பார்த்துடலாம். Impermanence and fragility of life, absence of blame, mystery of decay, domestic everyday objects as metaphor, time, memory and transformation. இது எல்லாமே வந்து இந்த போமோட ஒரு தீமாக வந்து சொல்கிறாங்க. இது எல்லாமே மேஜரான தீம்ஸ். அண்ட் நான் சொல்ல நீங்கள் குட்டி குட்டியாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் things get broken at home, they like were pushed by an invisible deliberate smasher, it not my hands or yours. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வீட்டில் வந்து சில திங்ஸ் எல்லாமே கீழே விழல. சம்டைம்ஸ் வந்து கிச்சன்லலாம் கடமுட அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுற சத்தம் கேட்கும். அண்ட் வந்து சில பொருள் வந்து நம்மளை அறியாமலே வந்து நம்ம கீழே தள்ளி விட்டுருக்க மாட்டோம். எப்படி அது கீழே விழுந்தது அப்படின்னே தெரியாது. ஆனால் வந்து நம்ம கைப்பட்டோ இல்லை நம்ம கால்பட்டோ வந்து அந்த திங்ஸ் எல்லாம் வந்து கீழே விழும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து நானும் தள்ளி விடலை, என்னோட கையும் தள்ளி விடல, உன்னோட கையும் தள்ளி விடல. அதை வந்து அந்த பொண்ணும் தள்ளி விடலை. அவளோட ஹார்டான அண்ட் அந்த ஃபிங்கர் நெயில்ஸ், அந்த வளர்த்தியான நெயில்ஸும் பட்டுமே அது தள்ளி விடலை. இந்த எர்த் இருக்கு இல்லையா, அதோட மோஷன், இந்த பிளானட்டோட மோஷன்னாலும் அது எவால்வ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த சுற்றுறதுனாலே அந்த பொருள்லாம் கீழே விழலை. ஆனால் அந்த பொருள் எல்லாமே கீழே விழுது. எதுக்காக? இதில் யாராவது இருக்கிறாங்களா, இல்லை ஏதாவது கீழே தள்ளி விடுதா? இது வந்து விண்டாலையும் தள்ளி விடலை. அண்ட் ஆரஞ்ச் கலர்டு நூன் டைம் அப்படின்னா அதில் வந்து ஆஃப்டர்நூனை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஆஃப்டர்நூன் டைமும் வந்து இதை வந்து தள்ளி விடலை. நைட் டைம் எர்த்தில் வந்து அந்த நைட் டைமும் வந்து இது வந்து தள்ளி விடலை. இது யாரோட நோஸும் இல்லை, யாரோட எல்போஸும் இல்லை, அண்ட் யாரோட ஹிப்ஸும் இல்லை. அவங்களோட பிக்கான ஆங்கிள் பட்டும் இது வந்து கீழே விழலை. அந்த அடிக்கிற காத்தால் கூட இதெல்லாம் கீழே விழலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் the plate broken, the lamp fell, all the flower pot trembled over one by one. ஆனால் அந்த பிளேட் உடஞ்சி போகுது, லேம்ப்பு கீழே விழுது, அந்த ஃப்ளவர் பாட்ஸ் எல்லாமே வந்து கீழே விழுந்து செதறுது, ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி கீழே விழுது. அந்த பாட்டெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பானை எல்லாமே நல்லா ஓவர் ஃப்ளார்ட் ஆகுது. அந்த அக்டோபர் மந்தில் அந்த மிடிலெல்லாம் வந்து நிறையா வந்து கலர்ஸ் ஆஃப் அந்த வைலட் கலர்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸை வந்து கொடுத்து அது வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. அண்ட் இன்னொரு டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அப்படியே எம்டி ஆகுது. அந்த ரோல்டு திரும்ப திரும்ப ரவுண்ட் ஆகி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வின்டர் சீசனில் ஃப்ளவர்ஸ் எல்லாமே என்னாகும், அண்ட் அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி இலையுதிர் காலம் வரும், அப்புறம் பூ பூக்கிற காலம்லாம் வரும் இல்லையா, அதே மாதிரி வந்து அந்த காலங்கள்லாம் வந்து மாறிட்டே இருக்குது. ஆக்சுவலி வந்து இப்போது நான் ஒரு அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லேருந்து வந்து நான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் ஒரு முக்கியமான மேரேஜ். பட் தொடர்ந்து மாற்றி மாற்றி அக்கா நாளைக்கு எக்ஸாம், இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன பிளேஸில் வச்சு ரெக்கார்ட் பண்ணுறேன். மேபி வாய்ஸ் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கலாம். பேக்ரவுண்டில் ஏதாவது சவுண்ட் கேட்டதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரியாக மாறுது. என்னென்னா, அதெல்லாமே வந்து மண்ணோட மண்ணாக மக்கி போகிற அளவுக்கு, அந்த ஃப்ளார் பாட்லேயே வந்து அந்த இதெல்லாம் உதிர்ந்து பவுடர் ஆகிற அளவுக்கு வந்து அது இதெல்லாம் இதாகுது. எல்லாமே ஒரு ப்ரோக்கன் மெமரிஸ் தான் இல்லையா? அந்த ஒரு காலத்தில் வந்து ஷைனான எல்லாமே ஒன்ஸ் அப்பான டைமில் வந்து மெமரிஸாக மாறிடுது.
அண்ட் தட் கிளாக் ஹூஸ் சவுண்ட் கிளாக்கில் வந்து அந்த வீடே சைலண்ட்டாக இருக்கும்போது நைட்டு கரண்ட் இல்லாமல் அந்த நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், டக் டக்குன்னு அந்த கிளாக்கில் செகண்ட் ஓடுற சவுண்டு கூட வந்து நமக்கு கேட்கும். த வாய்ஸ் லிவ்ஸ், நம்மளோட வாய்ஸ், அந்த சீக்ரெட்டான வாய்ஸ். அண்ட் நம்மளோட எல்லாமே நம்மகிட்டேருந்து இந்த ரிலீஸ் ஆகிற சவுண்டு ஒன் பை ஒன்னாக ரொம்ப மணி நேரத்துக்கு அது ஹனி மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அந்த சைலன்ஸ் கூட அப்படி இருக்கும். ஃபார் சம் மெனி பேர்ட்ஸ் அண்ட் ஜாப் தட் கிளாக் ஆல்சோ ஃபில். அண்ட் கொஞ்சம் காலங்களில் அண்ட் கொஞ்சம் நேரங்களில் அந்த கிளாக்கும் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வரும். சில நேரங்களில் அதுவுமே வந்து இதாகும். அண்ட் இட்ஸ் டெலிகேட் ப்ளூ கட்ஸ் வைப்ரண்ட் அமாங் த ப்ரோக்கன் கிளாஸ் இட்ஸ் வைட் ஹார்ட் ஸ்பஞ்ச். சில மனுஷங்களோட வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கல்லஞ்சமாக இருப்பாங்க. அண்ட் சில விஷயங்களால் அவங்களுமே வந்து வைப்ரண்ட் ஆகி ப்ரோக்கன் ஆகிறது உண்டு. நம்மளாம் பல பேரும் அப்படி இருப்போம் இல்லையா? நம்ம வந்து எதுக்காகவுமே அழமாட்டோம். ஆனால் சில விஷயங்களுக்காக, அது ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு மனுஷங்களுக்காக இருக்கலாம். ஆனால் சுக்குநூறாக நுழைஞ்சு போவோம் இல்லையா? அதை தான் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. லைஃப் கோஸ் ஆன் கிரைண்டிங் அப் கிளாஸ், வியரிங் அவுட் கிளாத்ஸ், மேக்கிங் ஃப்ராக்மெண்ட். அண்ட் வாழ்க்கை வந்து மாற்றி மாற்றி நம்மளை வந்து புரட்டி போட்டுக்கிட்டே தான் இருக்கும், ஒரு கண்ணாடி துண்டு மாதிரி. அண்ட் அது என்னென்னா நிறையா மாதிரியான கிளாத்ஸ் அண்ட் அது எல்லாமே சில்லி சில்லியாக போனாலும் ஃப்ராக்மெண்ட்டாக உடஞ்சி போனாலும் கூட அண்ட் அட் லாஸ்ட் ஒரு டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் அன் ஐலாண்ட் ஆன் அ ஷிப் இன் த சீ. ஒரு ஐலாண்டில் வந்து ஒரு ஷிப்பு கடலுக்குள்ளே இருந்ததுன்னா அது எவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும். அது பயங்கரமாக அந்த ஐலாண்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, நம்மளை வந்து காப்பாற்றுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. எவ்வளோ ஒரு டேஞ்சரஸான நிலையில் வந்து நம்ம இருப்போம். அதே மாதிரி தான் அந்த நம்மளை சுற்றி வந்து அந்த வாட்டரே வந்து ரொம்ப மிசரலஸாக இருக்கும், நம்மளை வந்து பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் வந்து லைஃப் வந்து சில நேரங்களில் இருக்கும்னு சொன்னாங்க. லெட் புட் ஆல் ஆர் ட்ரெஷர்ஸ் டுகெதர், த கிளாக்ஸ், பிளேட், கப் கிராக்டு பை த கோல்ட் இன்டு ஸ்நாக் அண்ட் கேரி them டு see. நம்மளோட லைஃப்பில் நம்ம வந்து ட்ரெஷரர்ஸை வந்து நம்ம திரும்பி கொண்டு வரணும். உடஞ்சி போன கிளாக்கு, பிளேட்டு, கப்பு அண்ட் அது எல்லாமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சேர்த்து அந்த கடலில் நம்ம தூக்கி போட்டுடலாம். அண்ட் லெட் ஆஃப் பொசிஷன் ஜிங்க், நம்மளோட பொசிஷனில் வந்து அது சில விஷயங்கள் மிதக்கும், சில விஷயங்கள் வந்து உள்ளே போகும். அண்ட் நம்மளோட அந்த ரிவரோட சவுண்டாக இருக்கலாம், அண்ட் அது வந்து அந்த கடலோட சவுண்டாக இருக்கலாம். அண்ட் சில நேரங்களில் வந்து நிறைய யூஸ்லெஸ் திங்ஸ், யாராக்குமே வந்து பயன்படாத பொருள்கள் கூட யாராவது வந்து அதை வந்து உடைப்பாங்க. பட் விச் காட் broken எனிவே, யாருக்குமே பயன்படாத பொருள் யாரோ ஒரு ஆளால் உடைக்கப்பட்டாலும் கூட அந்த பொருள் உடஞ்சது அன்னைக்கு உடஞ்சது தான். அதை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்மளால் வந்து திரும்ப வந்து அதை வந்து கேதர் பண்ணவே முடியாது. ஓவராலாக வந்து உடஞ்சி போகிற பொருட்கள் எல்லாமே நம்மளோட கைவசப்பட்டு உடையலாம், படாமல் உடையலாம், நம்ம தெரிஞ்சு உடைக்கலாம், தெரியாமல் உடைக்கலாம்னு அந்த பொருள் வந்து உடஞ்சி போச்சு. சில நேரங்களில் அது வந்து யார் தள்ளி விடுறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் எழுதலை. ஆனால் உடஞ்சி போன பொருளுக்காகலாம் வந்து அவர் வந்து நிறைய மெட்டாஃபரிக்கல் யூஸ் பண்ணி வந்து லைஃபோட கம்பேர் பண்ணி இந்த போமை வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் எழுதியிருக்காங்க. லைன்ஸ் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். அண்ட் நான் சொன்ன ஸ்டோரியை வச்சு கண்டிப்பாக வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் சம்மரைஸ் பண்ணி எழுதலாம். அண்ட் டவுட் இருந்ததுன்னா ஏதாவது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கீழே கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். கண்டிப்பாக எக்ஸாமுக்கு முந்தின நாள் நைட்டு இந்த வீடியோ பார்ப்பீங்க. அண்ட் எல்லாருமே கண்டிப்பாக நாளைக்கு எக்ஸாமு சூப்பராக பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.